வணக்கம். இந்த வீடியோவில் 1/6/2026 தமிழக அரசு ஊழியர்களுக்கு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பு யார் வெளியிட்டிருக்காங்க, தமிழ்நாடு அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் என்ன மாற்றங்கள் வர உள்ளது, தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் என்ன நடைமுறையை பின்பற்ற வேண்டும், எதன் காரணமாக இந்த மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன, இது சார்ந்து முழு விவரத்தையும் பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசு அலுவலகத்தினுடைய செயல்திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் மற்றும் பொதுமக்களுக்கு விரைவான அரசு சேவையை வழங்குவதற்கும் பல்வேறு தொழில்நுட்ப மாற்றங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுடைய வருகை பதிவினை மேலும் துல்லியமாக கண்காணிக்கக்கூடிய வகையில் 1/6/2026 அதாவது ஜூன் 1ஆம் தேதி முதல் முக அடையாளம் அதாவது ஃபேஸ் ஐடி மற்றும் பயோமெட்ரிக் அடிப்படையிலான வருகை பதிவை கட்டாயமாக அமல்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மனிதவள மேலாண்மை துறையின் அறிவுறுத்தலின் அடிப்படையில் அனைத்து அரசு அலுவலகத்திலும் பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் காலை 10 மணிக்குள் தங்களுடைய பணியிடத்தில் ஆஜராக வேண்டும் என்பதை அதிகாரிகள் உறுதிப்படுத்த வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதற்காக வருகைப்பதிவு புத்தகத்துடன் சேர்த்து பயோமெட்ரிக் மற்றும் முக அடையாள முறையில் வருகைப்பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறு உத்தரவு வரும் வரையில் இந்த நடைமுறை தொடர்ந்து பின்பற்றப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. அரசு அலுவலகத்தில் சில இடத்தில் ஊழியர்கள் தாமதமாக பணிக்கு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்து வந்த நிலையில் இந்த புதிய நடைமுறை கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் எந்த அலுவலகத்தில் எத்தனை ஊழியர்கள் பணிபுரிகிறார்கள், அவர்கள் எந்த நேரத்தில் அலுவலகத்திற்கு வருகிறார்கள், எத்தனை பேர் தாமதமாக வருகிறார்கள் போன்ற விவரங்கள் உயர் அதிகாரிகள் தங்களுடைய கணினி மூலமாக நேரடியாக கண்காணிப்பு செய்ய முடியும். மேலும் வருகை பதிவில் வெளிப்படைத்தன்மை ஏற்படுவதோடு அலுவலக ஒழுங்கு மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் என்று அரசு தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஊழியர்களின் தினசரி வருகை மற்றும் பணி நேர ஒழுங்கு தொடர்ந்து கண்காணிக்கப்படுவதால் ஒவ்வொரு பணியாளரும் கூடுதல் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது. இந்த நடவடிக்கை அரசு சேவையின் தரத்தை உயர்த்துவதற்கும் பொதுமக்கள் எதிர்பார்க்கும் விரைவான மற்றும் திறமையான நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவதற்கும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.